நீ ஏமா அவனுக்கு அடிச்சு என்ன நான் இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. நான் அவன் கூட போறதெல்லாம் கூட பேசுறது இல்ல. நான் வரதே 3 நாள் தான் இங்க வரது. எப்படி அவன் கூட போறேன்? அவன் தான் சொல்றீங்க அவன் கூட சேரவன் நானு. அப்ப ஏன் நைட்டாலும் அவனுக்கு அடிச்சு கேட்கிற? வசனம் வந்திருக்கானா அனுப்பிச்சுடு வீட்டுக்குன்னு. உனக்கு 10 வாட்டி போன் அடிக்கிறேன், நீ எடுக்கல. உன் கூட்டாளி ஒரு அந்த பக்கம் போனா வசந்து பாத்தியாப்பான்னு அவன் சிவாவோட போயிருக்காமா அப்படின்னு சொன்னான். அவனே கெட்ட பையன், நீ அவனோட போற. எதுக்காக நான் அடிச்சுக்கிறேன்? ஆமா, இப்படி சொல்லிதான் அங்க போனாலே என் கூட எவனுமே பேச மாட்டாங்க. உங்க அம்மா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி திட்டுறாங்க அப்படின்னு. அவன் எப்படி அவனு பேசுவாங்க? நான் வரவே 3 நாள் ஜாலியா பேசிருந்து விளையாட போவேன். இந்த மாதிரி பண்ணா அப்ப எவன் பேசுவான்? எனக்கு என்ன ஆசையா? நல்லா இருந்தீங்கன்னா நான் ஏன் அடிச்சுக்க போறேன்? அவனே ஒரு மோசமான ஆளுன்னு சொல்றாங்க, நீ அவனோட போய் சுத்திட்டு வர. என்ன என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? என்னது? ஒண்ணும் இல்லங்க, இந்த சிவாவோட போனான்னு அவன் கூட்டாளி சொன்னான். அவனே ஒரு மோசமான ஆளு, அவனோட போய் சுத்திட்டு வரான். அவன் போன் அடிச்சாலே பேசுறதே அவனோட போக கூடாதுன்னு அம்மாவும் சொல்லிட்டு இருக்கா, நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ அவனோட போன? அவன் கூட போகவே இல்ல. 10 போன் அடிச்சிருக்க அம்மா அவனுக்கு. எங்க இருக்கான்னு கேட்டு ஒரு வாட்டி அவன் அடிச்சா எடுக்க வேண்டியதானே? ஏன் நீ போன் எடுக்கல? போன் எடுத்து சொன்னாலும் நம்ம வரேன்னு சொல்லிட்டு திரும்பி அவன் சம்பந்தமே இல்லாம அவன் கூட போல. நீ கூட்டாளிக்கெல்லாம் போன் அடிக்கிற வேலையை விட்டுக்க. என்ன அவன் மோசமான ஆளுங்க. மோசமான ஆளா இருக்கட்டா சொல்ல கேளு. சிவாவுக்கு முன்னாடி அடிக்கிறது அவன் கூட்டாளிக்கு முன்னாடி அடிக்கலாம். நீ விட்டு இவ்வளவு கண்டிக்கிறது உனக்கு இயற்கை இல்ல. ஊராமட்டு பிள்ளைகளுக்கு ஏன் நீ அவனை அழைக்காத, வசந்த அழைக்காத, அவனோட சேராத அப்படின்னு ஏன் ஊராமட்டு பிள்ளைல நீ பாக்குற இடத்துல சொல்ற? இவனை கண்டிச்சு வை, நீ அவனோட சேராத இவனை கண்டிச்சு வை. அது உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அவனுகிட்ட போய் அவனை அழைக்காதீங்க, அவனை சேராதீங்கன்னு எதுக்கு நீ சொல்ற? இதோட 3-4 வாட்டி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, இனிமே நீ வந்து இவன் சம்பந்தமா யாருக்குமே போன் அடிக்க கூடாது. சரி ரைட்டு, நீ சொல்றீல்ல சிவா சிவா வந்து இவன் அழைச்சிட்டு போய் கெடுக்கா, சிவா இவன் அழைச்சிட்டு போய் கெடுக்கான்னு சொல்றீங்களா? ஏன் ஓ புள்ள சிவா அழைச்சிட்டு போய் கெடுக்க கூடாதா? ஓ புள்ள இன்னொரு கூட அழைச்சிட்டு போய் கெடுக்க கூடாதா? இவன் கெடுக்க மாட்டானா? ஏன் இப்படி பார்க்க மாட்டாங்கற? நீ நல்லா இருக்குன்னு தான் அவனு சொல்லிட்டு இருக்கா, புரியுதா? நீ வந்து இவனோட சேராதனா ஒமிட் பண்ணிக்க வேண்டியதானே? நீங்காவது பாத்துருப்பா, எங்காச்சும் வம்புழுத்துட்டு இருப்பான், தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். அதனாலதான் அவனோட சேர வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்துலதான் சொல்றது. அது நீ அதை அவாய்ட் பண்ணிக்கிய. காலேஜ் படிக்க வச்சு வேலையை வாங்கி கொடுத்தாச்சு, அப்புறம் இன்னும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே நாங்க தெரிய முடியும். உனக்கே தெரியணும்டா யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுங்கிறது. நான் உனக்கே தெரியணும். நான் வரது 3 நாள் லீவ். சரி, அங்க போய் விளையாடலான்னு சும்மா போவேன். அப்ப அவன் சொல்ல நீ விளையாட வராத, உங்க அம்மா வந்து திட்டுவாங்க, அப்புறம் தேவையில்லாது அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன், உன் படிப்பு, உன் தொழில் சம்பந்தமா, உன் வேலை சம்பந்தமா ரிலேட்டடா உள்ள ஃப்ரெண்டோட பழகு போவா வேணான்னு சொல்லுற. தேவையில்லாத பசங்கள பொழுது தண்ணி அடிச்சு தெரியாத பேருவா அவனோட விளையாட கூட போவாட்டான்னு நான் சொல்றேன், புரியுதா? சரி, இதோட விட்டு இங்க பாரு, ஊராட்டு பிள்ளைகள்லாம் பொண்ணு அடிச்சுட்டு இவனோட சேரா சொல்லாதீங்க, புரியுதா? இந்த பாரு, இவ்வளவு கண்டிச்சு வை. இந்த பாருடா, இதான் உனக்கு கடைசி வார்த்தை. அவெல்லாம் சரியில்லாத போயிடா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி பழக்கம் வேண்டியில்லை உனக்கு, புரியுதா? இதான் உனக்கு கிளாஸ் வாரிங்க சொல்லிட்டேன்.